ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிந்தா கோவிந்தா, எடுக்குண்டாலா வெங்கட்ராம நாராயணா கோவிந்தா. இப்போ நம்ம பெருமாளை தான் நம்ம சேவிச்சிட்ருக்கோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து ஐயங்கார் குளத்தில் இருக்கிற நடவாக்கிணருக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் வருவார். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் டூ 1 நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஐயங்கார் குளத்தில் இருக்கிற நடவாக்கிணர் பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். எவ்வளோ ஜனம் இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சித்ரா பௌர்ணமி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சித்ரா பௌர்ணமி அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஐயங்கார் குளத்தில் இருக்கிற சஞ்சுராய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கிருந்து நடவாக்கிணருக்கு வருவார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது தூசியில் நாங்கள் பெருமாள் பார்க்க போயிருந்தோம். காலையிலே கோவிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நடந்தே தான் எல்லாரும் சாமி தூக்கிட்டு வருவாங்க. கரெக்டாக நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 4:15 4:30 இருக்கும். தூசியில் நாங்கள் சாமியை பார்த்தோம். அதுக்கப்புறமா அப்துல்லாபுரம் அங்கே இருக்கிற சுற்றுப்புட்ட கிராமம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நடவாக்கிணருக்கு பெருமாள் போவார். மணி எப்படியோ 9:10 ஆகிடும். பார்ட் 1லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நடவாக்கிணறில் எவ்வளோ ஜனம் இருந்ததுன்னு. ரொம்ப அதிகமாக இருந்தது வெயில். ஆனால் ஜனங்க அந்த வெயிலையும் பார்க்காம நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. நான் பெருமாளை சித்ரா பௌர்ணமி எப்போ நடவாக்கிணருக்கு போகிறது இது ஒரு 5-6 வருஷமாக நான் சாமியை நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெருமாளுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. எடுகுண்டாலா வெங்கட்ராம நாராயணா கோவிந்தா கோவிந்தா. நாங்கள் தூசியில் பார்த்துட்ருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா. சரியான வெயிலுங்க. மணி 4:30 இருக்கும். அப்போவே வெயில் அதிகமாக தான் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா மோர், புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்தமாரி பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. பானகம். நான் மோர் 4-5 கிளாஸ் சாப்பிட்டேங்க. அப்போ தாங்க அந்த வெயிலுடைய எதுவும் இல்லாமல் இருந்தது. தண்ணி தாகமும் இல்லாமல் இருந்தது. பெருமாளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். கிட்ட போய் நம்ம பார்க்குறோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக பெருமாள் நைட் டைமில் தாங்க எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த குளத்தாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் பாலாற்றுக்கு பெருமாள் வராரு. அது எப்படி அந்த இது பண்ணுறாங்கன்னு நான் இது வரைக்கும் மொபைலில் தான் பார்த்துருக்கேன். நேரில் ஆனால் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த அடுத்த வருஷம் கண்டிப்பாக நைட்டு சித்ரா பௌர்ணமி அப்போது காஞ்சிபுரம் பாலாற்றில் போய் நம்ம வீடியோ எடுக்கணும், சாமியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. தூசியில் தான் இப்போ நம்ம சாமியை பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி அங்கே இருக்கிற பெருமாள் கோவிலில் உள்ளே சாமியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க. ஊர் ஜனங்க எல்லாரும் பார்க்குற வரைக்கும் கோவில் உள்ளே தான் பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறமா தான் ஒரு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் அங்கே வெயிட் பண்ணல. சாமிக்கு இப்போ மாலைலாம் செலுத்துவாங்க. செலுத்திட்டு அதுக்கப்புறமா கோயில் உள்ளே சாமியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கோயில் உள்ள செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க. உள்ளே போய் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீயா நானான்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் சாமிக்கு மாலை மாற்றிட்டு இப்போ அங்கே இருக்கிற பெருமாள் கோயில் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 அன் ஹவருக்கு மேலே கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், நம்ம நடவாக்கிணருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்றது.
போயிட்டு அந்த சார் சார் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வரதுக்கு எப்படி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும் வெளியே அப்படின்ட்டாங்க. சரி அதனால் நாங்கள் வந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் இருந்தது. ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் இங்கே கோவிலாண்ட வரும்போது சாமிக்கு தீபாரதனை காமிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்து புளி சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. மோர், பானகம் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பானகம் சூப்பராக இருந்ததுங்க. 4-5 கிளாஸு செம்மையாக இருந்தது. மோர் ஏற்கனவே ஒரு 4-5 கிளாஸு, இதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெடவா கிணறு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். நீங்கள் நெடவா கிணறு பார்ட் 1 பார்த்துட்ருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.